நம்ம நண்பர்கள் யாராச்சும் அன்யூஷுவலான கறி ஏதாச்சும் சாப்பிட்டாக்கா சரியான சைனாக்காரனா இருப்பான் போலன்னு சொல்லுவோம், கரெக்டா? பட் என்னைக்காவது ஏன் இந்த சைனீஸ் உணவு பழக்கத்துல வினோதமான மீட், குறிப்பா காட்டு விலங்கு அண்டு செல்ல பிராணிகள் வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சைனீஸ் தங்களோட உணவு வழக்கத்துல நாய், பூனை, பாம்பு, ஆமை, தவளை, கழுதை, கரடி மற்றும் புழுப்பூச்சி வகைகளை சேர்த்துக்கிறதுக்கு முக்கியமான 4 காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, பஞ்சம். ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் அண்டு உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருந்ததால இவங்க எல்லா பிராணிகளையும் ஒரு உணவா உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அதுவே காலப்போக்கில் சகஜமா மாறி ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 2, மெடிசினல் பெனிஃபிட்ஸ். அவங்களோட நாட்டு மருந்து குறிப்புகளில் சில மிருகங்களோட பாகங்களை சாப்பிட்றதால அவங்களுக்கு அந்த பவர் அண்ட் மெடிசினல் எஃபெக்ட் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. நம்பர் 3, ஸ்டேட்டஸ். சில அரச குடும்பங்கள் தங்களோட ஸ்டேட்டஸ்க்காகவும் மரியாதைக்காகவும் வைல்ட் அனிமல்ஸை சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. நம்பர் 4, டேஸ்ட். வைல்ட் அனிமல் கறியோட டேஸ்ட்டுக்கு அடிமையான இவங்க இதை விட முடியாம இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரதா சொல்லப்படுது. நீங்க யாராச்சும் வினோதமான கறி ஏதாவது சாப்பிட்டு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.